இந்த மைய உங்க பொண்டாட்டியோட கிடுப்புல தடவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. ஏமந்திரவதி சார், இந்த மைய இடுப்புல தான் தடவணுமா? ஆமா ஆமா. அவங்க கையில காலெல்லாம் தடவ கூடாதா? இந்த மையோட எஃபெக்டே இடுப்புல தடவுனாதான் ஒர்க் அவுட் ஆகும். ஓ, என்ன பேராண்டி யோசிக்கிற? அவர் என்ன அடுத்தவன் பொண்டாட்டி இடுப்புலையா தடவை சொன்னாரு? உன் பொண்டாட்டி இடுப்புல தானே தடவை சொன்னாரு. சும்மா தடவி விடு. அப்படிங்கிற? ஆமா. ஓகே. ஆனா இந்த மைய தடவறதுக்குள்ள என்னென்ன நடக்க போகுதோ தெரியல. சரி வா பாட்டி. ஏன்பா ஃபீஸ்? ஓ, அது வேற இருக்கா? இது என்ன ஃப்ரீ சர்வீஸா? இந்தாங்க போடுங்க. உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிறேன். நல்ல வியாபாரம் தான். உனக்கு அஸ்டன்ட் கிஸ்டன்ட் ஏதாவது தேவையா? வேணாம். சரி வா பாட்டி போலாம். போலாம். இந்த மைய எப்படி தடவுறது? இதோட இந்த தொழில மூட்டை கட்டி வச்சுட்டு வேற புது தொழில் ஆரம்பிச்சிட வேண்டியதா. ரொம்ப ரோலிங் ஆகுதே. ஊருக்காரங்கிட்ட மாட்டிட்டா கும்மிடுவாங்க கும்மி. அந்த மந்திரவாதி வேற மைய இடுப்புல தடவணும்னு சொல்லிட்டாரு. சும்மா கிட்ட போனாலே முறைச்சு பாப்பா. நான் எங்க இருந்து இடுப்புல மைய தடவுறது? அத்தா அத்தா, அது நடக்கணும்னா இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். சஞ்சய் என்னன்னாலும் விட்டுறாதரா. சூப்பர். இடுப்புல நான் மை வைக்கிறதுக்குனே இப்படி ஒரு பொசிஷன்ல நிக்கிறா போலயே. என் மாமனார் மட்டும் பார்த்தாரு அவ்வளவுதான். இந்த வரேன். இது மேல ஏறி நிக்கிறாளே. இப்ப எதுக்கு நீ என் இடுப்பு புடிச்சா? நல்லா இருக்கே.
நானால ஒண்ணும் பிடிக்கல. நீ தவறி விழ போன, அடிபட்ட கூடாதுன்னு தாங்கி பிடிச்சேன், அவ்வளவுதான். ம், அப்போ என் கை ஒரு கிரிப்புக்காக இடுப்புல பட்டுச்சு, அவ்வளவுதான். இல்ல நீயே ஸ்டூல தள்ளி விட்டு என்ன பிடிக்கிற மாதிரி இடுப்பு பிடிச்ச. என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் என்னைய தப்பு சொல்லிட்டு இருக்க? நேத்து நானும் தான் வழுக்கி விழ பார்த்தேன், நீ வந்து என்ன தாங்கி பிடிக்கல. அப்ப நீ தான் என் இடுப்பு பிடிச்சிருந்த, அதெல்லாம் நான் என்னன்னு கேட்டேனா? பெருந்தன்மையா நான் விட்டு கொடுக்கல. நீயும் நானும் ஒண்ணா? பின்ன ஏன் எங்களுக்கு கூச்சம், அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு, தோற்பு இதெல்லாம் இருக்க கூடாதா என்ன? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. முதல்ல வெளியே போ. என்ன மை வச்சா ஆசையா பேசுவான்னு பார்த்தா இப்படி வரட்டுறா. என்ன பாத்துட்டு நிக்கிற? வெளியே போன்னு சொன்ன. போறேன். ஆமா, உனக்கு ஒண்ணும் ஆகலையா? என்ன ஆகணும்? இல்ல, நீ தவறி விழுந்த, நான் உன்னை தாங்கி பிடிச்சேன், அதுல ஏதாவது? எனக்கு ஒண்ணும் ஆகல, நீ வெளியே போ. கிழவி, ஐடியாவா கொடுக்குற ஐடியா, உன்னை வந்து வச்சுக்கிறேன். வெளியில போன்னு சொன்ன. போறேன். மை வச்சாச்சு, மை வச்சு மைக்கு ஒண்ணுமே பலன் இல்லையே, என்னாச்சு? அத்தா, இது கனவா இருக்கும். அத்தா, நிஜமாவே கூப்பிடுற மாதிரி இருக்கு. அத்தா, என்னங்க? உங்களதான். இது கனவு இல்ல, நிஜம்தான். அத்தா, அத்தா, சொல்லு. அத்தா, என்ன? நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா அத்தா? என்ன செய்யணும்னு சொல்லு. இப்போ என்ன என்ன? உங்க கூட என் கூட பைக்ல கூட்டிட்டு போறீங்களா? போலாமே, இப்பவே போலாமே, வா போலாம். எங்க வேணாலும் போலாம். உங்க பின்னாடி உட்கார்ந்துகிட்டு உங்களை இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் பைக்ல போகணும்னு ஆசையா இருக்கத்தா. அப்படியா? கழுவி கலக்கிட்ட. சரி வா 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 போலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வா 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 வா. எனக்கு மொய் வைக்கிற, உனக்கு இருக்குடா. வித்யா, சொல்லுங்க அத்தா. ஐயோ, நீ அத்தான கூப்பிடும் போதெல்லாம் என் காதுல அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா ஆமா, அப்படியே உள்ளுக்குள்ள என்னமோ பண்ணுது வித்யா. ஓ, பண்ணு பண்ணு. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகுதுன்னு நீங்க பார்க்க தானே போறீங்க. புரியலையே. இல்ல, இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தானே சொன்னேன். அதானே, என் பொண்டாட்டி தான் ஒரு செகண்ட்ல ஆளே மாறிட்டாலே. ஏன் சொல்லும்? அப்போ மாமா கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிச்சிடலாமா? அவர்கிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு, நீங்களே நல்ல நாளா பாருங்க. ஓ நோ 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 நோ, அதெல்லாம் தப்பு. நீ என்னதான் மனசு மாறினாலும் மாமா தான் நம்ம வீட்ல பெரிய மனுஷன். அவர்கிட்ட சொல்லாம நம்ம எந்த முடிவும் எடுக்க கூடாது. அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? ஆமாமா, இருக்கு இருக்கு. ஆமா, நான் என் மாமனுக்கு மரியாதை கொடுத்தே தீருவேன். நல்ல வேலை அவர் வெளியூர் போயிருக்காரு. இங்க இருந்திருந்தா உங்களுக்கு சிறப்பா மரியாதை பண்ணிருப்பாரு. என்ன சொல்ற? இல்ல, நாம சேர்ந்துட்டோம்ல அதான், அதுக்கு அவரு ஆசீர்வாதம் பண்ணிருப்பார்ல, அத சொன்ன அத்தான். ஐயோ கொல்றியே. ஆமா ஆமா, நம்ம சேரணும்டா அவருக்கு உள்ளுக்குள்ள ஆசை. நீ கோவமா இருந்தியா, அதனாலதான் அவர் அப்படியே வெறுப்பா இருந்தாரு. மத்தபடி அவருக்கும் என் மேல பாசம் தான். ஆமாமா, பாசம் தான். இறைவா, ஒரே நாள்ல என் வாழ்க்கையை டோட்டலா மாத்திட்டியே, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம் சொல்லும்? அப்படியே போங்க அத்தான். உங்க கூட ரொம்ப தூரம் பைக்ல இந்த மாதிரி வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை.
ஜாலியா இருக்கு. ஏய் பாட்டி, பேராண்டி பாத்தியா சூப்பரா? ம், எப்படி எல்லாம் நினைச்ச மாதிரி நடக்குது போல. கலக்குறியே. எல்லாம் ஆசீர்வாதம் தான் பாட்டி. பாட்டி, ஊருக்கு போன உடனே வேலையா உனக்கு 10 சவரன்ல 2 காதுக்கும் தந்தட்டி வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கா? உனக்கு தான். பின்ன எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க நீ. ஆமா சஞ்சய், பாட்டி என்ன உதவி பண்ணாங்க? நான் தானே அவனுக்கு மைய ரெடி பண்ணி கொடுத்தேன். ஏய், மையா? என்ன மைய? மயில மொய்யே. நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு சொல்லி தனியா மொய் பணம் கொடுத்துச்சு, அதத்தான் சொல்லுது. அதானே பாட்டி? ஆமா 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 ஆமா. வித்யா, பாட்டி நம்மள சேர்த்து வைக்க எவ்வளவு ட்ரை பண்ணாங்க தெரியுமா? ஆமாமா, நானும் பாட்டிக்கு ஏதாவது சிறப்பா செய்யணும். செஞ்சிருவோமே. பாட்டி, அவரு 10 சவரன், நான் 10 சவரன், ஓகேவா? அம்புட்டு நகையை போட்டுக்கிட்டு நான் எங்க போறேன்? நீங்க சந்தோஷமா இருந்தா போதும்பா. ஆசீர்வாதம் தான் பாட்டி. இப்ப எங்க போறீங்க? இப்ப வா. நீ சினிமால பார்த்தது இல்லையா? ஆமா. பைக்ல ஒரு பொண்ணு பையனை கட்டி புடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டே போவாங்களே, அதேதான். அந்த மாதிரி தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். வித்யா ஆசைப்பட்டா, அத நான் அவளை கூட்டிட்டு போறேன். ஓகே, என்ஜாய். ஓகே, பை பை. பை பாட்டி, பை. பை. சஞ்சய், சொல்லு வித்யா. அந்த ஏரி பக்கத்துல நிறுத்து. அங்கயா? ஆமா, அங்கதான். சரி. எதுக்கு வித்யா? நாம 2 பேரும் சேர்ந்து குளிக்க போறோமா? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குமே. இதுக்கே கூச்சப்பட்டா எப்படி சஞ்சய்? இன்னும் நமக்குள்ள நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் எவ்வளவோ இருக்குல்ல. ஆமா ஆமா, அடுத்து அதுதான். சரி, இறங்கு. வித்யா, என்னது இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருக்கானுங்க? நான் ஏதோ லவர் ஸ்பாட்டா இருக்கும்னு நினைச்சா சூசைட் ஸ்பாட்டா இருக்கும் போலயே இது. அப்படியெல்லாம் இல்ல சஞ்சய். சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இங்க வருவாங்க, சாகணும்னு நினைக்கிறவங்களும் இங்க வருவாங்க. ஆனா நாம எதுக்காக வந்திருக்கோங்கிறது தானே முக்கியம். என்ன நீ இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருக்க? அது பயம். உன்னை எவ்வளவு தைரியமான ஆளுன்னு நினைச்சேன். பயமா? எனக்கா? நீ வேற. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா நான் எப்பவுமே ரூல்ஸை ஃபாலோ பண்றேன். ஆமா, அதான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடக்கும். ஆமாமா, ரூல்ஸ மீறவே கூடாது, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. யார் சொன்னா? நமக்கு தேவைடா அந்த ரூல்ஸை மீறிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன தேடுற? இல்ல, சுத்தி யாராவது இருக்காங்களான்னு பாக்குறேன். அதான் இப்படி ஒரு போர்டு வச்சிருக்காங்களே, இத தாண்டி யாரு வருவா? ஆமால, கரெக்ட். சரி, நாம அந்த கரையோரமா நின்னு குளிச்சுட்டு போயிடுவோமா? என்ன சஞ்சய் நீ? நான் என்னென்னமோ நினைச்சேன், நீ இப்படி பேசுறியே. என்ன நினைச்ச? நான் என்ன கேட்டாலும் நீ செய்வதானே? அதெல்லாம் செய்வனே. இப்போ நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்ல. அங்க பாரு, ஏரியில பூ இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அல்லிப்பூ. அதோ அங்க ஆழத்துல இருக்க அந்த அல்லிப்பூவா? அது எனக்கு வேணும். ஏய், அவ்வளோ ஆழத்துல இருக்க அந்த பூவா? ஆமா, பறிச்சு கொடு சஞ்சய். பறிச்சு கொடுக்கவா? அவ்வளோ ஆழத்துல இருக்க. என்ன வித்யா,
இதெல்லாம் ஒரு பூவா? நான் உனக்கு மணக்க மணக்க 10 முழம் மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறேன். அதை நானே உனக்கு வச்சு விடுறேன். அதான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி போ, எனக்கு வேண்டாம். ஏய், எங்க போற? வித்யா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. ஏன் இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு நிக்கிற? நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்ன. ஆமா. நான் எவ்வளவு ஆசையா அந்த அல்லிப்பூ கேக்குறேன், இப்படி முடியாதுன்னு சொல்ற. இல்ல, இப்போ முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் சொன்னேன்னா அந்த பூ ஒன்னும் அழகா இல்லையேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப நீ அதை கேக்குற சொல்லு. சின்ன வயசுல இருந்தே எனக்கு அல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும். ஓ, ஆனா அது ஆழத்துல இருக்கும். என் அப்பா ஆழத்துக்கெல்லாம் போக கூடாதுன்னு பறிச்சு கொடுக்கவே மாட்டாரு. என் அப்பாவால நிறைவேற்ற முடியாத ஆசைய நீ நிறைவேற்றுவேன்னு பார்த்தா நீ கூட இப்படி பண்றியே. உன் அப்பா ரொம்ப உசார். ரிஸ்கான இடத்துல நைஸா காண்டுக்கிறாரு. ஆ? என்ன சொன்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அப்பா வந்து அவரு நிறைவேற்ற முடியாத ஆசையை புருஷன் தானே நிறைவேற்றணும், அதான் சொன்னேன். அதான் நீ நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லிட்டியே. வித்யா, எனக்கு இந்த ஆழத்தை பத்தி எல்லாம் பயம் கிடையாது. அங்க பாரு, அங்க பாரு, அந்த தண்ணி கலர் சரியில்லை. அது நான் பாத்ரூம்ல இந்த ஷவர்ல குளிச்சு பழகிட்டேனா, சோ இப்ப நான் இங்க குளிச்சுனா ஏதாவது அலர்ஜி ஆயிடுமோன்னு கொஞ்சம் பயமா இருக்கு, அவ்வளவுதான். அப்போ நீ அள்ளி பறிச்சு தரமாட்ட. நான் சொல்லவே இல்லையா அப்படி? நீ அப்படிதான் சொல்ற. இல்ல இல்ல இல்ல, உனக்கு என்ன அந்த பூ தானே வேணும்? ஒன்னும் பிரச்சனை இல்ல, கிளம்பலாம். நான் போய் என் எடுத்து வரேன். ஆசைக்காக நான் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. வா போலாம். ஏய் நில்லு. இப்போ உனக்கு என்ன அந்த அல்லிப்பூ தானே வேணும்? நான் போறேன், இப்பவே பறிச்சு கொடுக்குறேன். இது அள்ளி குளம் இல்ல, அரிப்பு குளம். அதனால தான் இந்த குளத்துல எவனுமே குளிக்க மாட்டானுங்க. மையா விக்கிற மையே, நீ இறங்கி அள்ளி பறிச்சுட்டு வா. இன்னும் 2 நாளைக்கு உனக்கு அரிப்பு தான். நீ சிரிக்கிறியா? இல்லையே. இல்ல, நீ சிரிச்ச மாதிரி இருந்துச்சே. நீ எனக்கு பூ பறிச்சு கொடுக்க போறல, அந்த சந்தோஷம். ஓ, சரி. சரி, சட்டையை கழட்டிட்டு போ சஞ்சய். அட போ, பூ வைக்கிறதுக்கு அப்புறம் சட்டை எதுக்கு? அட வா, என் பொண்டாட்டியா குதிக்கிற, காப்பாத்து. பாத்து. வித்யா, பறிச்சுட்டேன். சூப்பர் சஞ்சய். என்னாச்சு சஞ்சய்? கால்ல ஏதோ மாட்டிக்கிச்சு. என்னால நீந்த முடியல. ஏய், சும்மா நடிக்காத. நீந்தி கரைக்கு வா. வித்யா, நான் நடிக்கல, நிஜமா தான் சொல்றேன். நீ நடிக்கிற, எனக்கு நல்லா தெரியும். வித்யா, இப்படிலாம் நீ சீனை போட்டா நான் தண்ணிக்குள்ள இறங்கி உன்னை காப்பாத்துவேனா? சான்ஸே இல்ல. வித்யா, அந்த கிழவி கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு வசியம் மை வைக்கிறியா? அந்த வசியத்துக்கெல்லாம் நான் மயங்கிருவேன் நினைச்சியா? எந்த வசியத்துக்கும் நான் மயங்க மாட்டேன். வித்யா, இந்த குளத்துக்கு பேரு அரிப்பு குளம். உள்ள இறங்கிட்டல, இன்னும் 2 நாளைக்கு அரிப்பு பின்னிடும். என்னால நீந்த முடியல வித்யா. மைய வைக்கிற மைய நல்லா அனுபவிக்க போறேன். வித்யா, வித்யா, காப்பாத்து. வித்யா, காப்பாத்து. ஏய், நடிக்காம கரைக்கு வா. உன்னை பத்தி தெரியாதா எனக்கு? இல்ல, நான் நடிக்கல, நிஜமாவே ஆழத்துல மாட்டிக்கிட்டேன் வித்யா. நான் நம்ப மாட்டேன். சஞ்சய், 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 விளையாடுறது வெளியே வா. ஐயோ, நிஜமாவே ஆழத்துல மாட்டிக்கிட்டானா? சஞ்சய், 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 வெளியே வா. சஞ்சய், சஞ்சய், டேய், இங்க பாரு, கத்திட்டு இருக்காங்க. ஓ, என்னாச்சுன்னு கேப்போம் வா. வெளியே வா சஞ்சய். என்னம்மா ஆச்சு? மா, என்னம்மா ஆச்சு?
என் புருஷன் தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அவர் எப்படியாவது காப்பாத்துங்கண்ணே. ஐயோ, அவரு ஏமா இந்த தண்ணியில இறங்கினாரு? ஐயோ, அங்கதான் ஆபத்துன்னு போர்டு போட்டிருக்கேம்மா. ஆழம் இருக்காதுன்னு நினைச்சு வந்தேன். என்னம்மா நீ ஏரி ஆழம் இல்லைன்னு இந்த வருஷம் தான் தூர் வரணாங்க. ஐயோ, ரொம்ப ஆழமா இது. யாராவது இதுல இறங்குவாங்களா? அண்ணா அண்ணா அண்ணா, அவரை எப்படியாவது காப்பாத்துங்கண்ணா. யோ மாப்பிள்ள, வாய இறங்குவா. சஞ்சய்,